Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் பத்தின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ நம்மளோட பென்ட்ரைவ் வந்து லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் வேண்டாம் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து டெலிட் ஆகாது. எந்த ஒரு ஃபைல்ஸும் வந்து கிளிக் பண்ணி டெலிட் பண்ணா வந்து சரி டெலிட் ஆகாது. ஸோ நம்ம டெலிட் தான் ஆகல. ஸோ ஒட்டுமொத்தமாக பென்ட்ரைவை நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பென்ட்ரைவை நீங்க ஃபார்மேட் பண்றீங்க. ஃபார்மேட் பண்ணும்போது வந்து நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் ஆகாது. ஸோ சில இமேஜ் எல்லாம் வந்து ஷோ ஆகும், அது பாப்பப் விண்டோ ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து அனேபிள் டு கம்ப்ளீட்டா பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் வந்து கம்ப்ளீட் ஆகல சொல்லி இந்த ஷோ ஆகும். பென்ட்ரைவ் வந்து ஒழுங்கா வந்து ஃபார்மேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் ஆச்சா, இந்த இஷ்யூ வந்து இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னோட பென்ட்ரைவும் வந்து ஃபார்மேட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறவங்களுக்கு விண்டோஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது. ஸோ என்னோட 32 பென்ட்ரைவ் வந்து ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா ப்ளீஸ் இன்ஸ்டால் டிஸ்க் இன்டு யூஎஸ்பி டிரைவ்னு சொல்லி காட்டுது. ஸோ இதுக்கு வந்து நான் சொல்யூஷன் வந்து நிறைய இதில் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து வீடியோ பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள், ஏதாவது மிஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார்மேட் பண்ண என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ கெப்பாசிட்டி பார்த்தா அன்னோன் கெப்பாசிட்டி, ஃபைல் சிஸ்டம் வந்து ஃபீட் ஃபேட் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபார்மேட் கொடுப்போம். கொடுத்தா வந்து விண்டோஸ் வாஸ் அனேபிள் டு கம்ப்ளீட் ஃபார்மேட்னு சொல்லி வந்து நமக்கு இப்போ வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ ஃபார்மேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இன்சர்ட் டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளோட டிஸ்பிசியோட இருக்க ஐக்கான் இருக்கு பற்றில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி போங்க. ஸோ அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டிஸ்கில் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து என்னென்ன டிஸ்கெல்லாம் இருக்குது, SSD எந்த எவ்வளோ ட்ரைவ் பிரித்து வச்சிருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து நமக்கு டீட்டெயில்ஸாக வந்து இதில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் டிஸ்க் என்னோட 32 GB பென்ட்ரைவ் வந்து ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்படி வந்து இந்த நம்ம ட்ரைவ் வந்து அலோகேட் ஆகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இஷ்யூ வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து இந்த டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஷோ ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார்மேட் பண்ணி பார்த்த உடனே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ஃபார்மேட் ஆகாமல் தான் நம்ம வந்து பென்ட்ரைவ் ஏதாவது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து பென்ட்ரைவ் வந்து நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ஸோ வந்து வேறு பென்ட்ரைவ் வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த சொல்யூஷனுக்கான ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் இந்த அன்அலோகேட்டட் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த டிஸ்க் வந்து நமக்கு வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி டெலிட் ஆச்சுன்னு எனக்கே வந்து தெரியல. ஸோ வந்து இப்படி அந்த ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரைவ் லெட்டரை வந்து பார்த்துங்க இதில் வந்து எதாவது வேறு ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம் வந்து NTFS தான் இருக்கும். அந்த FAT32 அது வந்து நமக்கு வேணாம், டிஃபால்ட்டாக NTFS தான் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ அது பெட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ். இப்போ தான் நமக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் இந்த செலக்ட் சூஸ் வாட் ஆப் அந்த ரிமோட் டைஸ். ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ண வந்து நமக்கு கம்ப்யூட்டரில் வந்து அந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அது நமக்கு ஷோ ஆயிடுச்சு. இப்போ நம்ம நியூ வால்யூம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி பார்ட்டிஷன் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம போய் வந்து செக் பண்ணி பார்ப்போம் லோக்கல் டிஸ்க் ஃபைலில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம் நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து கிடச்சிருச்சு. அதாவது இந்த பென்ட்ரைவ் வந்து நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து நான் இப்படி தான் வந்து ஃபைன் பண்ணேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரைவ் வந்து டெலிட் ஆனாலும் வந்து எப்படி டெலிட் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ இப்படி வந்து டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தட், இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த ஃபார்மேட்டும் வந்து விண்டோஸ் எனேபிள் கம்ப்ளீட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் ஷோ ஆச்சுனாலும் நீங்கள் கமாண்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதில் வந்து சால்வ் ஆகலைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வேறு மெத்தட் ஏதாவது இருந்தால் வந்து பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணுற மெத்தட் வந்து நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த டிஸ்க் ஃபார்மேட் வந்து வந்துச்சு. ஸோ எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தெரியாமல் நான் குழப்பத்திலே இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து அந்த ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து பென்ட்ரைவ் வந்து உங்களோட இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்த பென்ட்ரைவ் ஈஸியாக வந்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு
அண்ட் நம்ம சேனலை வந்து பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தா ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, ஏதாவது கமெண்ட் செக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை வந்து போடுங்க. அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்யூஷனுக்கான வீடியோ வந்து வேணுமா, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.